வணக்கம். நேற்று கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்களை பார்க்குறதுக்கு அதிமுகவில் யாரெல்லாம் கேண்டிடேட்டாக இருக்காங்களோ அந்த பகுதியை சார்ந்த எல்லா கேண்டிடேட்டும் வந்து அண்ணாமலை அவர்களை தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க, ஆதரவு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி யாரெல்லாம் வந்து பார்த்தாங்களோ அவங்க எல்லாத்த பற்றி அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டை பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் நான் பிஎல்ஏ ஏஜென்ட்டாக ஃபுல் டே உட்கார போகிறேன் எலெக்ஷன் அன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ மிகப்பெரிய வைரல் சமூக வலைதளத்தில். ஸோ அந்த வீடியோவும் நான் ப்ளே பண்ணிவிட்டு அது சம்மந்தமாக என்ன நடந்ததுங்கிறத சொல்ல போகிறேன். அதான் அந்த வீடியோவில் இருக்க போது நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன், அதோட புகைப்படங்களையும் காமிக்கிறேன், அப்புறமா அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ முதல்ல கோவை தெற்கு தொகுதி வெற்றி வேட்பாளர் அண்ணன் அம்மன் அர்ஜுன் அவர்கள், அப்புறம் சிங்காநல்லூர் தொகுதி வெற்றி வேட்பாளர் கே ஜெயராமன் அவர்கள். இவங்க ரெண்டு பேரையும் சந்தித்தல் மகிழ்ச்சின்னு ஒரு போஸ்ட். அவங்க ரெண்டு பேரும் வந்து எங்கே பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அண்ணாமலை ஆஃபீஸில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோ ஆஃபீஸோ, ஏன்னா மோடிஜி ஃபோட்டோ தான் பின்னாடி இருக்குது. ஸோ இவர் வந்து அதிமுக பிளேஸுக்கு போல் அதிமுகவில் இருக்க எல்லா கேண்டிடேட்டும் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸும் அண்ணாமலை அவர்கள் நேரில் வந்து சந்தித்து ஆதரவு வாங்குறாங்கிறது வந்து எனக்கு என்னமோ ஒரு பெரிய ஒரு ஸ்பெக்டாகுலரான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வேறு எந்த பகுதியிலையுமே எந்த ஒரு பிஜேபி நிர்வாகியுமே இப்படி அங்கே இருக்கிற எல்லா ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸும் ஒரு 6-7 பேர் எல்லாரும் போய் பார்க்குறாங்க அப்படிங்கிறது, அப்போ நம்மளுக்கு எதிர்கட்சின்னு தான் சொல்லணும். எதிர்கட்சிங்கிறது அலையன்ஸில் இருந்தாலுமே அது இப்போது முன்னாள் ஆளுங்கட்சி, இப்போது கரண்ட் எதிர்கட்சி, அந்த எதிர்கட்சியோடைய எல்லா கேண்டிடேட்ஸும் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு அஃபிஷியலாக பொறுப்பும் கிடையாது இல்லையா? அப்போது அப்படி இருக்கும்போது வந்து இவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சிருக்குது. அப்போது அண்ணாமலை அவர்களோட நெருக்கமாக இருந்தால் தான், இல்லாட்டி அவருடைய ஆசி பெற்றன்னு சொல்ல முடியாது, ரொம்ப யங்குங்கிறதுனால ஆதரவு பெற்ற ஒரு கேண்டிடேட் இருந்தால் தான் அவங்க ஜெயிக்க முடியுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இவர் வந்து வின்னிங் கேண்டிடேட், ஏற்கனவே எம்பிலே வின் பண்ண வேண்டிய கேண்டிடேட் தான். நம்ம கிரவுண்டில் அவ்வளோ ஆதரவு இருக்குது. அப்போ அவரோட ஆதரவு வாங்கிட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சதுனால மட்டுமே எல்லோரும் வந்திருக்கிறாங்க. இதுதான் அந்த ப்ரூஃப் ஆஃப் அக்செப்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ப்ரூஃப் ஆஃப் லீடர்ஷிப் இதுதான். அதுக்கப்புறமா 2 பேர் வேறு யாருன்னு கேட்டிங்கன்னா, கவுண்டம்பாளையம் தொகுதி வேட்பாளர் அருண்குமார். இவர் கூட பேசும்போது தான் வந்து அண்ணாமலை அந்த வீடியோவில் பேசுகிறாரு, அதுவும் வந்து கடைசியில் ப்ளே பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா சூலூர் வேட்பாளர் விபி கந்தசாமி அவர்கள், அப்புறம் கிணத்துக்கடவு தொகுதி வேட்பாளர் தாமோதரன், மேட்டுப்பாளையம் தொகுதி வேட்பாளர் ஓகே சின்னராஜ், வால்பாறை தொகுதியில் லக்ஷ்மணன். இவங்க எல்லாரும் இண்டிவிஜுவலாக பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு கேண்டிடேட் பார்க்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி அருண்குமார்ங்கிறவர் நினைக்கிறேன், அவர் பார்க்கும்போது சொல்கிறாங்க நான் என்ன பண்ணிக்கலான்னு இருக்கேன்னா 23rd அன்னைக்கு அவரோட தொகுதி தான் போல், அருண்குமார் இருக்க தொகுதி தான் அண்ணாமலை அவர்கள் ஓட்டு போட போகிற தொகுதி போல், நான் என்ன பண்ணிப்பேன்னா உள்ளே உட்காந்தாலான் இருக்கேன் ஃபுல் டே, நான் பிஜேபியோட பிஎல்ஏ ஏஜென்ட்டாக ஃபுல் டே உட்காந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரலான் இருக்கேன். நான் அன்றைக்கி எப்படி இதாக தான் இருக்குது, சும்மா தான் இருக்கிறோம், ஸோ ஃபுல் டைம் நான் அந்த வேலை பார்க்கலான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் ஒரு 2-3 விஷயம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. முதல் விஷயம் போட்டியிடல போல், ஏன்னா போட்டிக்கிட்டாங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஃபுல் டே இப்போ பிஎல் ஏஜென்ட்டாக ஒரு கேண்டிடேட்டால் உட்கார முடியாதுங்கிறது ஒரு புரிதல் எனக்கு. அப்படி கேண்டிடேட்டாக இருந்தும் இவர் போய் உட்கார்ந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பட் இன்ஃபேர் பண்ணுறது வந்து இதுதான், நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் படி நிற்க போகிறது இல்லை போல். அப்போ அது ஒன்று. இன்னொன்று நம்மளுக்கு தெரியுது, அலையன்ஸ் வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த கிராஸ் ஓட்டிங் பண்ணுறாங்க. அலையன்ஸில் இருந்தாலும் ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்படி தான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் வந்து அலையன்ஸில் இருந்தும் ஜெயிக்காமல் போனார் கோயம்புத்தூர்லேயே. அவர் கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் ஜெயிக்கலன்னு சொன்னால் அது கண்டிப்பாக காரணம் வந்து அலையன்ஸோட ஒத்துழைப்பு இல்லை, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைங்கிறது தான். ஏன்னா பிஜேபி பயங்கரஸ்டாங்க, ஏடிஎம்கே பயங்கரஸ்டாங்க, இருந்தாலும் அவரால் ஜெயிக்க முடியலன்னு சொன்னால் தெளிவாக இதுதான். அப்போ அதெல்லாம் தான் வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அவர் விபி போஸ்ட் கிடச்சிருக்குன்னு கூட நம்ம நினைக்கலாம். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நான் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட்டோடைய பூத்தில் நான் ஃபுல் டே உட்கார்றேன்னு அவர் சொல்லும் போது அவங்களும் பக்கத்துக்கவங்களாம் தேங்க் பண்ணுறாங்க, சூப்பர்னா அப்படின்னா கை கொடுக்குறாங்க. அப்போ அது ஒரு கன்வே பண்ணுறேன். என்ன கன்வே பண்ணுறாருன்னா, நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா நான் அந்த முதுகில் குத்துறது, இல்லாட்டி ஏமாத்துறது, இல்லை ஒழுங்காக வேலை பண்ணாமல் அறகுறை அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அலையன்ஸாக இருந்தாலும் முடிவு எடுத்துட்டாங்க, நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேங்கிறதையும் கன்வே பண்ணுறாரு. ஸோ எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அண்ணாமலை ஒரு 4 வருஷத்தில் என்ன சாதிச்சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை காமிக்கணும். அதாவது அவர் ஃபஸ்ட்டு அரசியலுக்குள்ளே வரும்போது 2021 போட்டியிடும் போது அம்மா ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணாமலை அறிவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது 2026 அண்ணாமலை ஆதரவு பெற்ற ஏடிஎம்கே வேட்பாளர் மாதிரி அப்படியே டேர்ன் ஆயிடுச்சு டேபிள்ஸு அப்படின்னு எக்ஸில் வந்து இந்தா வாங்கிக்கோன்னு ஒரு ஹேண்டில் இருக்காங்க, அவங்க கூட அதோட மீம் மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க. நிஜம் தான். ஏன்னா எனக்கு பயங்கர ஷாக்கு தான், இப்படி எல்லா கேண்டிடேட்ஸும் போயிட்டு அண்ணாமலைகளை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட் எனக்கு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னு சொன்னால், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இந்த வேட்பாளர் விஷயத்தை, இந்த சீட் அலோகேஷனில் நிறைய விஷயம் நடந்தது. நான் ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னு பேச வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லையா? அதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். எப்படி இவங்க வந்து வானதி சீனிவாசன் அவர்களோட தொகுதியும் நயனார் நாகேந்திரன் அவரோட தொகுதியும் எப்படி விட்டு கொடுத்தாங்கிறது என்னால் வந்து டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரான்னு வச்சுக்கோங்களேன். நான் ஐம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பாலிடிக்ஸ் தான். ஏன்னா வின்னிங் சீட்டை ஏன் விட்டு கொடுக்கணும்? அப்போ வின்னிங் சீட்டை விட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஒரு நார்மல் எம்எல்ஏ கேண்டிடேட் விட்டு கொடுக்கலாம்.
ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இந்த சென்ஸ் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து இப்போ பார்ட்டியோட பிரசிடென்ட். அவர் வந்து அவரோட வின்னிங் சீட்டையே விட்டு கொடுக்கணும். இன்னொருத்தவங்க வந்து ஆல் இண்டியா உமன் பிரசிடென்ட், அவங்களும் ஏன் அவங்க வின்னிங் சீட்டை விட்டு கொடுக்கணும்? இது ரெண்டும் அவங்க விட்டு கொடுக்குறாங்கிறதுக்கு விட்டு கொடுத்துட்டாங்கன்னா 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, அவங்க எலெக்ஷன் நிற்க போகிறதுலேன்னு விட்டு கொடுக்கல, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. எலெக்ஷன் நிற்க போகிறாங்கன்றாங்க, நிற்க போகிறவங்க ஏன் விட்டு கொடுக்கணும்? அப்போ இன்னொரு காரணம் இருக்கலாம். என்ன காரணம் இருக்கலாம்னா, அது அவங்களோட சொந்த தொகுதி இல்லாமல் இருந்தால் விட்டு கொடுக்கலாம். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குள்ள போய் நின்னாங்க, அது எனக்கு சொந்த தொகுதி இல்லைன்னு தெரியல, அது விட்டுடலாம். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்தார், இப்போ வேறு ஏதாவது ஊரில் போய் நிற்கிறாரு, அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. நயினார் நாகேந்திரனோட சொந்த தொகுதி திருநெல்வேலி தானே, அவர் பேரே வந்து நயினார் தானே. அப்போது அவர் ஏன் அவரோட சொந்த தொகுதியை விட்டுட்டாரு? வானசிநேசன் அவர்கள் ஏன் வந்து ஜெயிச்ச தொகுதியை கமல்ஹாசனுக்கு விட அதிகமான ஓட்டு போட்டு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்கல்ல, ஒரு கவர்ச்சிக்கு மயங்காமல் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க தொகுதி மக்கள் மேலே ஒரு ஒட்டுதல் இருக்கணும், இல்லை ஒரு பாசம், ஒரு அட்டாச்மெண்ட்டு. என்ன இது என் தொகுதி, ஓனர்ஷிப்பு ஓன் பண்ணி தானே அவனை. இப்போ எடப்பாடியை வந்து அவர் விடவே போகிறதில்ல. கண்டிப்பாக அவர் ஒரு நேம் பதிச்சுக்கிட்டார்ல, இவர் எடப்பாடினா இவர் தான் எடப்பாடி பழனிசாமி தான். அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஓபிஎஸ்லாம் பாருங்கள், வேறு கட்சி மாறி கூட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க தொகுதியை பிடிச்சிக்கிறாங்க. அப்படி இவங்க ஏன் இவங்க தொகுதியை பிடிச்சிக்கலேங்கிறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. உங்களுக்கு எதாவது காரணம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். நம்மளுக்கு தெரியும் என்ன காரணம்னு சொன்னால், இவங்க வேலை போயிட்டாங்க, டிஜேபி, இவ்வளோ நிறைய சொல்கிறோம். இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த மாதிரி காரணங்கள் தவிர வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் காரணம் இருக்குமா அப்படின்னால வேறொன்றே பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு குழப்பத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணி நினச்சேன். இதான் வந்து இன்னையோடைய அண்ணாமலை டுடே. அப்புறம் அந்த ஸ்பீச்சஸ் 2-3 ஸ்பீச்சஸ் இருக்குது, அதை நான் வந்து தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட கருத்துக்களை எப்பயும் போல பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாடி சந்திக்கிறேன். வணக்கம். 23ஆம் தேதி நான் பிஜேபி பிஎல்ஏ உள்ள போய் உட்காந்துருக்கேன். காலையில் ஃபுல்லாக வேலையை செஞ்சு ஓட்டை போட்டுட்டு அவனை சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். நான் அன்னைக்கு வர பிரச்சாரம் கேள்வி நான் அந்த காலேஜ் நான் ஆல்ரெடி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கே நான் செஞ்சு பார்த்தேன். ஸோ 23 நான் புதுசாக பிஎல்ஏ உள்ள உட்காந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஃபர்ஸ்ட் ஒர்க் போட்டு வேலையை முடிச்சுட்டு வெளியே அப்படி ஆதரவு கேட்டு வந்தால் எப்படிங்க? நான் பாலாஜி ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டேன். அந்த பூத்து பிஎல்ஏவை நடந்துச்சிருக்கேன். சும்மா எதுக்குண்ணா 20 சும்மா இருக்கிற ஒரு வேலைக்கு செய்வாங்க. நான் அதே மாதிரி ஒரு பாயிண்ட்